Praise God. Hallelujah. Let's all close our eyes. நம்மளுடைய கண்களை மூடி தேவனை பார்த்து சொல்லலாம். ஆவியானவரே, இந்த மாலை வேளையில நீங்க எல்லாரையும் நீங்க கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க கூடவே இருந்து நீங்க நடத்தணும்னு சொல்லி நாங்க விருப்பப்படுறோம், நாங்க வாஞ்சிக்கிறோம்ப்பா. Lord, we desire that you be with us and lead us. We all want to sense your supernatural touch. நாங்கள் எல்லாரும் உங்களுடைய மகிமையான அபிஷேகத்தையும் வல்லமையும் கிருபையும் உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் இந்த வேளையில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடல்களை பாடும்போது தேவ பிரசனம் அளவில்லாமல் எங்களை மூடி கொள்ளட்டும். உம்முடைய மகிமையின் கரம் வந்து ஒவ்வொருவர் மீதும் அமரட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. Let your hand come and rest upon each of them, oh Father. Thank you that you have heard our prayers. In the name of Jesus we pray and ask. Amen. Amen. Thank you, Father. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இன்னொரு முறை சொல்லுங்க. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சேர்ந்து சொல்லுங்க. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சொல்லுங்க. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவிர்த்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவிர்த்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா
பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை படிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இரவல் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இரவல் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இந்த வருடத்துல பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. 11 வருஷம் 11 மாசம் ஆல்மோஸ்ட் கடந்து வந்துட்டோம். we are almost at the edge of closing the yearல இந்த வருஷத்தை முடிக்க போறோம். 11 மாசம் கடந்துட்டோம். ஹார்ட்லி another 40-45 days தான் இருக்கு. கஷ்டம் இல்லாமலாம் இல்லை, பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. பட் God is faithful. Amen. ஆண்டவர் இன்னும் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார். Amen. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். Amen. ஹல்லேலூயா. பக்தன் இப்படியா சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, தேவனுடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, தேவனுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். உபத்திரவ பாதை வரும்போது தேவனை தூஷிக்காம, யோபுடைய மனைவி சொன்னது போல நீ அவரை தூஷித்து மரித்து போன்னு சொல்லாம, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது தான் நம்பிக்கையா இருப்பேன். Even if my God destroys me, I will still trust in him. என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். Amen. Hallelujah. ஆண்டவர் சொன்ன அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றிட்டாரு. இன்னும் நிறைவேற்ற வேண்டியது ஒரு சிலது இருக்கு. அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக தான் இருக்கிறாரு. நீங்க உங்க வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லைங்க, உண்மை உள்ளவரா இருக்கிறார். Amen. நிறைய பேருக்கு வல்லமை இருக்கு, நிறைய காசு இருக்கு, செய்யறதுக்கு போதுமான அளவு காசு இருக்கு, ஆனா கொடுக்கறதுக்கு மனமும் இல்லை, அந்த உண்மையும் இல்லை. ஆனா என்னுடைய தேவன் வல்லமை உள்ளவர் மாத்திரம் இல்லை, உண்மை உள்ளவர். Amen. Hallelujah. 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 ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய்
கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஏன் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யல? அவங்க ரொம்ப கடினமான பாதையில போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, உங்களால நீங்க உதவி பண்ற நிலைமையில இருக்கிறீங்கன்றதும் எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஏன் அந்த பிரதருக்கு, அந்த சிஸ்டருக்கு, அந்த அங்கிளுக்கு, அந்த ஆண்டிக்கு ஏன் உதவி செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் பேர் இப்படி சொல்லுவாங்க. என்னன்னா, இல்ல பிரதர், ஒரு நாள் அவன் அப்படி பேசிட்டான்ட்ட. He spoke against me one day. எனக்கு விரோதமா அவன் பேசிட்டான், என் இருதயத்துல அது ஆழமா பதிஞ்சிடுச்சு, என்னால் அவனை மன்னிக்கவே முடியாது, நான் எவ்வளோ மன்னிக்க நினைச்சாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே இது நம்ம ஆண்டவர் காரியத்தில் யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாம, உண்மை இல்லாம நம்ம அவரை விட்டு விலகின நாட்கள் உண்டா இல்லையா? There is nobody perfect, right? There is nobody perfect. யாருமே ரொம்ப உத்தமர்லாம் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கும் குறைகள் உண்டு. ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் மேலேயே கோவப்பட்டு ஆண்டவர் தூஷித்த நாட்கள் உண்டு. நான் இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் அப்படியே நேசிக்கிறார் நம்மளை. That is why that love is called as unconditional love. agape love அப்படின்றாங்க. unconditional love. நீ எனக்கு இதை செஞ்சாதான் நான் உனக்கு செய்வேன்ற லவ் கிடையாதுங்க இது. நீ என்கிட்ட உண்மையா இருந்தாதான் நான் உனக்கு உண்மையா இருப்பேன்ற லவ் கிடையாது இது. அதெல்லாம் தாண்டி நீ எப்படி இருந்தாலும் சரிப்பா, நீ என்னுடைய பிள்ளை. யூஆர் மை சைல்ட், யூஆர் மை சைல்ட். ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குதுன்னா அது நான் அவருடைய கரத்துல இருந்து பெற்றுக்கொண்டேன். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என் தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. உந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. மாறாவின் வாழ்வை, உந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இன்னொரு முறை, உந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கமும் அன்பு கொண்டீரே. நீங்க அப்படி பாடுங்க, நீங்களே பாடுங்க. ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல
அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. யாவே ஹாலே ஹalleluya, யாவே ஹாலே ஹalleluya, யாவே ஹாலே ஹalleluya, யாவே ஹாலே ஹalleluya. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹாலே யாவே ஹாலே ஹalleluya, யாவே ஹாலே ஹalleluya. பெருங்காற்றும் பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உங்க நாமமே உயரணும், அல்லேலூயா. கையை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உங்க நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், thank you அப்பா, இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கபியிலும் சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. கையை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே
4வது அதிகாரம்னு நினைக்கிறேன். பவுலும் பேதுருவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஐ திங்க் இட் வாஸ் பீட்டர் வாஸ் கோயிங் டு த டெம்பிள், பியூட்டிஃபுல் கேட், டெம்பிள் பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது, அலங்கார வாசலுக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு முடவன் உட்காந்துருந்தான். ஸோ திஸ் ஃபெல்லோ இஸ் ஆஸ் யூஷுவல், ஹி இஸ் பெக்கிங். அந்த வாசலில் உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தான். வர்றவங்க போகிறவங்கள்ட்ட எல்லாம் என்ன கேட்பான்? பிச்சை கேட்பான். எனக்காவது ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்பான். அப்போ தீஸ் men of God, தேவனுடைய பிள்ளைகளாகி இவங்க சொல்கிறாங்க, அப்பா என்கிட்ட வெள்ளியோ ஒன்றும் இல்லைப்பா, I do not have gold or silver, what I have I give it to you. என்கிட்ட இருக்கிறத நான் இயேசுவின் நாமத்தினால தரேன். I give it to you in the name of Jesus அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எழுப்பி விடுறான். அல்லேலூயா. அது வரைக்கும் பிச்சைக்காரனா முடவனா இருந்த வாழ்க்கை அப்படியே மாறிடுது. என்னவா மாறுது தெரியுமா? இயேசுவுக்காக சாட்சியா நிற்கிற வாழ்க்கையா மாறுது. ஆமென். ஒருவேளை நீங்க நிறைய நேரத்துல ஆப்வியஸா பிச்சை எடுக்கிற மாதிரி எடுக்க மாட்டோம், பட் gratitude turns to be like that, right? But this morning, this evening, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க உங்க நாமத்து மேல நம்பிக்கை வைக்கிறோம். Hallelujah. My life has to change. யாரிடத்துலயும் கையேந்திர வாழ்க்கையா என் வாழ்க்கை இருக்கவே கூடாது. I should never நான் என்னைக்குமே யாரிடத்துலயும் போய் கை ஏந்திரவே கூடாது. My life should not be like that. என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது. Hallelujah. எப்படி இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்லும்போது அவனால் நடக்க முடிஞ்சோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே உட்காந்து போய் இருக்குல்ல, லைஃப் மூவ் ஆகாம அப்படியே ஒரே பொசிஷன்ல எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்குல்ல, my God will give his hand and raise you up. Hallelujah. தேவன் அவருடைய கரத்தை அவரே நீட்டி உங்க கையை பிடிச்சு தூக்கி விடுவார். நீங்க ஒருவேளை சொல்லலாம், என்னால நடக்க முடியாது பிரதர், என்னால ஓட முடியாது, நான் இதிலேயே இருந்து பழகிட்டேன், இத்தனை வருஷமா எனக்கு என்னுடைய கேப்பபிலிட்டி என்னுடைய எபிலிட்டி எல்லாம் இவ்வளவுதான், என்னால இதுக்கு தாண்டி போக முடியாதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரப்பா, இது இல்லப்பா நான் உனக்கு அழைத்த அழைப்பு, இந்த வாசல்ல இருக்கிறது இல்ல நான் அழைச்ச அழைப்பு. I have called you to come into the temple, the most holy place. Hallelujah. அப்படின்னு சொல்லி கரத்தை பிடிச்சு ஆண்டவர் தூக்கி விடுறார். Amen. Hallelujah. 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 Yahweh. I think it is in 2 Samuel chapter 16 நினைக்கிறேன். Maybe I might be wrong, but where you read about David Goliath ஃபேஸ் பண்ற அந்த சீன் அந்த சாப்டர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 7th or 16th chapter, right? டேவிட் வந்து Goliath ஃபேஸ் பண்ற சீன். ஒரு மனுஷன், ஒரு ராட்சசன் மொத்த இஸ்ரவேல் ஆர்மி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தான் பல நாட்களா. மொத்த இஸ்ரவேல் ஆர்மிய, the total Israel army was frozen for many days by looking at one giant. ஒரு ராட்சசனை பார்த்து அப்படியே நடுங்கி போயிருந்தாங்க. நான் தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? தாவீது சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்திருந்தான். ஒரு கேரியர்ல சாப்பாடு கட்டி அவங்க அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்த பையன் இதை பார்த்துட்டு அவன் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? I come in the name of Jesus. Hallelujah. சவுல் வந்து போட்டு விடுறாரு அவனுக்கு இந்த எல்லாம் இந்த what do you call that, the shield and all that, helmet எல்லாத்தையும் போட்டு விடுறாரு. அதெல்லாம் செல்லாது சார், எனக்கு இது பழக்கம் இல்லை, but I come before you in the name of Jesus. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் சமாதானக்கேடு வந்த உடனே, கொஞ்சம் போராட்டம் வந்த உடனே, கொஞ்சம் வியாதி வந்த உடனே, கொஞ்சம் உடம்புல வலி வந்த உடனே, கொஞ்சம் அப்படியே சாத்தான் நம்ம வாழ்க்கையில வந்து அப்படியே அப்ரஸ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே நம்மளும் இஸ்ரவேல் ஆர்மியை போல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுறோம்.
We are not called to be like the people of Israel's army. We are called to be like David. தாவீதை போல இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்ல. I come before you in the name of Jesus. Hallelujah. அப்படி நீங்க வரும்போது, அப்படி நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, அப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய எரிகோ மதிலா இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும், அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால எதுவுமே நிக்க முடியாது. In the mighty name of Jesus, there is nothing that can stand before the power of God. And in the name of Jesus, everything has to melt. Everything has to melt. Hallelujah. Hallelujah. பிரச்சனை என்னன்னா, I'll stop in another 4 minutes. Yeah, I'll try to stop in 4 minutes. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாரு. God has promised something in our life. ஆனா when we see things are not happening or progressing or shaping in the way how God has promised, தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற வண்ணமா காரியங்கள் நடக்கல அப்படின்னு பார்த்துட்டாலே நம்ம வாயில என்ன வருதுன்னா அவிசுவாசமான வார்த்தைகள் வந்துடுது. இதெல்லாம் மாறாதனே, இதெல்லாம் நடக்காது சார், இதெல்லாம் இப்படியே தான் இருக்க போகுது சார், நான் தான் பார்த்துருக்கிறேனே, என் கணவரெல்லாம் மாறவே மாட்டாருங்க, எனக்கெல்லாம் வேலை இதுக்கு மேல கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படின்னு நம்ம வாயால அவிசுவாச அறிக்கைகளை செஞ்சிடறோம். We end up speaking words which are not aligned with the promise of God. இப்படிதான் சக்கரியா பேசும்போது angel of God tied his mouth. அவன் வாயை கட்டி போட்டார். சக்கரியாவுக்கு ஒரு நல்ல நியூஸ் எடுத்துட்டு வந்து லூக் 1th சாப்டர்ல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உனக்கு ஒரு பையன் பிறக்க போறான்பா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. He started speaking the words of doubt. அப்பா அந்த ஏஞ்சல் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் வாயை ஃபர்ஸ்ட் கட்டிட்டான். அப்பா நீ பேசியே எல்லா காரியத்தையும் கெடுத்துருவேன், உன் வாயை தான் ஃபர்ஸ்ட் கட்டணும். எப்படி? நீ பேசியே உன் வாழ்க்கையில நீயே ஒரு லோடு மண்ணை தூக்கி போட்டுருவ, உன்னை வாயை விட்டா நீ இப்படிதான் பண்ணுவ அப்படின்னு சொல்லி வாயை கட்டி போட்டார். நமக்கும் எத்தனை சொன்னாலும் இந்த வாயை மாத்திரம் அடக்க முடியல சார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப்டன் when we see the problem, ஒரு ப்ராப்ளத்தை ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே we say, ஆமா என் பையெல்லாம் மாற மாட்டான், என் கணவர் அவ்வளோதான், என் மனைவி அவ்வளோதான் மாறாது அப்படின்னு சொல்லி we start speaking the truth, we start speaking the reality, right? என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுறோம். அது சொல்றதோட நிறுத்தாம, நல்லா கவனிங்க 3 minutesல முடிச்சிருக்கேன், நல்லா கவனிங்க. அதோட நிறுத்தாம say, but my God is able to do it. மாறாததை மாற்ற என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ரியாலிட்டியை பேசிட்டு அதோட நிறுத்திடாம, என் தேவன் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இதை அப்படியே மாத்தி சொல்லிடக்கூடாது. எப்படி? என் தேவன் செய்ய வல்லவரா இருக்காரு, ஆனா என் புருஷன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது கரெக்டா சீக்வன்ஸ்ல தான் சொல்லணும். எப்படி? என் பையன் மாற மாட்டான்றது உண்மைதான், ஆனா என் தேவனால் எல்லாம் கூடும், அதனால அவன் மாறிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். ஏவன் இப்படி சொல்லி பழகி கொஞ்ச நாள்ல உங்க வாயிலிருந்து அவிசுவாசமே வராது. ரியாலிட்டியை பேசாம only faith confessions தான் வரும். Amen. Hallelujah. Hallelujah. Last 2.5 minutes. Hallelujah.
இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். கண்டினியூ. அல்லேலூயா. உங்க வீட்டுல பிரச்சனை பெருகும்போது இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். Father, we believe உங்க நாமத்தை உயர்த்தும் போதே எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்துடுச்சுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். As we lifted the name of God Almighty, we believe that you have already performed miracles in our lives. When we go back home, we will be able to witness it. Thank you, Jesus. எங்க கூடவே இருந்ததற்காய் நன்றி. உங்க பிரசன்னத்திற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அப்படியே உட்காருங்க. கர்த்தருடைய கிருபை தயவுனால we had a wonderful worship evening. கிருபையாக நம் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். முடிஞ்ச அளவுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், டைமுக்கு வர பாருங்க. ஐ நோ இட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். சண்டே சர்ச் திருப்பி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அகெயின் யூ ஹேவ் டு டேக் ரெஸ்ட் அண்ட் திருப்பி வர்றதுக்கு கஷ்டம். ஆனாலும் மாதத்துக்கு ஒரு நாள் கர்த்தருடைய ஆராதனைக்கு டைமுக்கு வர பாருங்கள். ஸோ தேட் யூனோ தேவனுடைய நாமத்தை நமக்கு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். Today for our meditation, let's turn our Bible to Psalms 23 verse 6. சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். இந்த சங்கீதம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சங்கீதம். எல்லாரும் சண்டே ஸ்கூல்லேருந்து எல்லாரும் இந்த சாம்ஸ் 23 இஸ் a very familiar சாம்ஸ். எல்லோரும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமாக நமக்கு இந்த ஒரு வார்த்தையை கொடுக்குறார். ஏன்னா சங்கீதம் 23:6 சொல்லப்பட்டவனமா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடருமா. ஆமென். அதாவது இந்த சங்கீதத்தை தொடங்குகிற பொழுது சங்கீதக்காரன் இந்த வசனத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். முதல்ல தொடங்குறது என்ன தொடங்குறாருன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அதை நீ முடிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருமா. அப்படின்னா நம்ம தேவனை கர்த்தராக மாத்திரமாகவும் வெறும் தேவனாக மாத்திரமாகவும் வைக்காமல் நம்மளுடைய தேவனை மெய்ப்பராக நாம் வைக்கிற பொழுது
நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடருமா? நன்மை தொடரும். இயேசு எல்லாரும் ஆமாம் எனக்கு ஹீ இஸ் மை லார்ட், ஹீ இஸ் மை சேவியர் அப்படிம்பாங்க. என்னுடைய தேவன் அவர் தான், என்னுடைய இரட்சகர் அவர் தான் அப்படிம்பாங்க. ஆனால் வெறும் தேவனாகவும் இரட்சகராகவும் மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் நமக்கு நம்மளுடைய மெய்ப்பராக இருக்கணும். நம்முடைய மெய்ப்பராக இருக்கும்போது சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னா, நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும். அப்போ நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் முன்குறித்து வச்சிருக்கிறாரு. மோசே சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய ஆயுசு நாட்கள் 70 வயசாக இருக்குது, பலத்தின் மிகுதியாக அது 80 வயசாக இருக்குது அப்படிங்கிறாப்படி. அப்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட், குறுகிய காலமாக இருக்குது. ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்திலையும் வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறாருன்னா, இது மோஸ்ட் ஆஃப் த டேஸ்ன்னு சொல்லலை, இல்லை ஃபியூ டேஸ்ன்னு சொல்லலை, உன் வாழ்நாள் முழுவதுமாய். அந்த அந்த வார்த்தையை பாருங்கள், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. உங்களுடைய ஆயுசு நாட்கள் 70, 80, 90, 100, 110 தெரியல, அது நம்ம கையில் இல்லை. ஆயுசு நாட்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம், நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு நன்மை தொடரணும்னா என்ன செய்யணும்? கர்த்தரை நம்முடைய மெய்ப்பராக வச்சிருக்கணும். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக வச்சிருக்கிற பொழுது நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு 1 பேதுரு 2:25 நீங்கள் வாசிச்சீங்கன்னா, 1 பேதுரு 2:25, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறோம்? பாவத்தை செஞ்சு நம்ம எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருந்தோம். ஆனால் சிதறடிக்கப்பட்ட நம்ம இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நம் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பர் யாரு? இயேசு. நம்ம ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பர் வந்து யாரு? Who is the shepherd? The Lord is our shepherd. Jesus is the shepherd. நம்ம ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரிடத்துல இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? திருப்பப்பட்டிருக்கிறோம். மெய்ப்பரிடத்துல நம்ம திருப்பப்பட்டிருக்கிறோம். உலகத்துல நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ரட்சிப்பு படுறதுக்கு முன்பாக, நம்மளுடைய மாம்சத்தின்படி நமக்கு எப்படி வாழணும்னு தோணுச்சோ அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ பாவ வாழ்க்கை நம்மகிட்ட இருந்துச்சு. கர்த்தர்கிட்ட இருந்து நம்மளுடைய ஜீவியம் தூரமா இருந்துச்சு. ஆனா நம்ம கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா, அவருக்கு நேராக, அந்த மேய்ப்பருக்கு நேராக நம்ம திருப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ மெய்ப்பராக நம்ம கர்த்தரை நம்ம மெய்ப்பராக வைக்கிற பொழுது நன்மை வந்து நம் வாழ்நாள் முழுவதும் அது வந்து என்ன தொடரும். வேதம் சொல்லுது, யாக்கோபு 1:17 நீங்க வாசிச்சீங்கன்னா, யாக்கோபு 1:17 வாசிச்சீங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. ஆமென். அப்போ நம்ம என்ன வாசிக்கிறோம்? வாழ்நாள் முழுவதும் நன்மை நம்மளை தொடரணும். அதான் நம்ம வாக்குத்தத்தம். கர்த்தர் நீ கொடுத்துற வாக்குத்தத்தம் என்னது? நீ வாழ்நாள் முழுவதும் நன்மை உங்களை தொடரும். யார் உங்களை தொடர்றாங்களோ இல்லையோ தெரியல, யார் உங்க கூட வராங்களோ இல்லையோன்னு தெரியல, ஆனா கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க வாக்குத்தத்தம், உன் வாழ்நாள் முழுவதும் நன்மை உன்னை தொடரும். அப்போ நன்மை, இந்த நன்மை எங்க இருந்து வருதுன்னா உலகத்திலிருந்து வரல. நன்மை எங்க உண்டு? எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து தான் வருது. இந்த வார்த்தையை வாசிச்சீங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகுது? எங்கிருந்து உண்டாகுது? பரத்தில் இருந்து உண்டாகி. ஆமென். அல்லேலூயா. நன்மை உண்டாகிறது எங்க? பரத்திலிருந்து தான் உண்டாகுது. பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து என்ன வருது?
இறங்கி வருது. ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நன்மை வேணும், நன்மை உங்க வாழ்க்கையை தொடரணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம நன்மையை எங்க தேடக்கூடாது? உலகத்துல தேடக்கூடாது, மனுஷரிடத்துல நன்மையை தேடக்கூடாது. இந்த உலகத்துல நன்மை உண்டாகிறது இல்லை, மனுஷர்கள்ட்ட இருந்து நன்மை உண்டாகிறது இல்லை. நம்ம நன்மை எங்கதான் உண்டாகுது? நன்மை உண்டாகிறது பரத்திலிருந்து உண்டாகிறது. இந்த சத்தியத்தை தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் எனக்கு ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு நன்மை உண்டாகட்டும், இந்த நாள் எனக்கு நன்மை உண்டாகட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வேண்டிக் கொண்டீங்கன்னா, நீங்க எங்கதான் பார்ப்பீங்க? உலகத்துல பார்க்க மாட்டீங்க, உங்களுக்குள்ள பார்க்க மாட்டீங்க, மனுஷர்கிட்ட பார்க்க மாட்டீங்க. நீங்க எங்க பார்ப்பீங்க? பரத்தை நோக்கி பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உன்னை சத்தியம் என்ன தெரியும்? நன்மை அங்கிருந்தா உண்டாகுது. உங்க வாழ்க்கையில அனுதினமும் நன்மை உண்டாகணும்னா, அந்த நன்மை அங்கிருந்து உண்டாகி பரத்திலிருந்து தான் நமக்கு இறங்கி வரணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம வாஞ்சிக்கிறது நன்மை நம்முடைய வாழ்க்கையில தொடரணும்னு வாஞ்சிக்கிறது ஒண்ணு. அப்போ அதை குறித்த காரியங்களை, சத்தியங்களை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பரத்திலிருந்து தான் நமக்கு நன்மை உண்டாகி நமக்கு என்ன வருது? கீழே மேல இருந்து நமக்கு கீழே இறங்கி வருது. அப்போ நம்ம இப்போ ஒரு வாக்குத்தத்தமா கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரு? வாழ்நாள் முழுவதும் நன்மை தொடரணும்னு. ஆனா நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க வாசிச்சீங்கன்னா, நன்மைகள் அவர்களை தொடரல. நீங்க வேதத்தை ஆதியாகமம் 19:19 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஜெனிசிஸ் 19 சாப்டர் 19th verse, அங்க லோத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். லோத் என்ன சொல்றாரு? என்ன தொடருதா? நன்மை தொடரல, என்ன தொடருது? தீங்கு என்னை தொடரும். தீங்கு என்னை தொடர்றதுனால நான் என்ன பண்ணிடுவேன்? செத்து போயிருவேன், மரித்து போயிருவேன். நன்மை நம்ம தொடர்றதுக்கும், நன்மை நம்ம தொடர்ந்து வருவதற்கும், தீமை தொடர்ந்து வருவதற்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அப்போ இங்க லோத்து சொல்றா, தீமை என்னை தொடரும், நான் மரித்து போவேன். நீங்க உபாகமம் 28:45 வாசிச்சீங்கன்னா, உபாகமம் 28:45 வாசிச்சீங்கன்னா, நீ அவர் சத்தத்திற்கு செவி கூடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழிந்து போவாயின்னு சொல்லுது வேதம். அவருடைய சத்தத்திற்கு செவி கூடாமல், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாம போறனால இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து அழிவு உண்டாக்குதுன்னு வேதம் சொல்லுது. ஆமென். என்னாகமம் 32:23 நீங்க வாசிச்சீங்கன்னா, நம்பர்ஸ் 32:23, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஆமென். ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு காட்டினேன். என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன சொல்லியிருக்காரு? வாழ்நாள் முழுவதும் நன்மை தொடரணும். ஆனா ஒரு சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தீமை தொடர்றதையும், அவங்க சாபம் அவங்களுடைய வாழ்க்கையில இருப்பதையும் பார்க்கிறோம். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படியாம இருக்கிறதுனாலையும், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி அவங்க வாழாம இருக்கிறதுபடினாலையும் என்ன ஆகுது? அவங்களுக்கு தீமை அவங்களுடைய வாழ்க்கையை தொடருது, அதனால அழிவு உண்டாகுது. ஆமென். இப்படி இருக்க சங்கீதக்காரன் நமக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தமா என்ன கொடுத்திருக்கிறாரு? உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும். ஆமென். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். காலையில எழும்பினோன்னு யாருமே இன்னைக்கு பரவாயில்ல, லாஸ்ட் 4 நாள்ல எனக்கு நன்மை இருந்துச்சு வாழ்க்கையில, இன்னைக்கு தீமை வரட்டு பரவாயில்லன்னு யாராவது விரும்புவோமா? இல்ல. நம்ம எவ்ரி டே we need the goodness of God. Every day we want to taste the goodness of God. எல்லா நாளும் நம்ம என்னதான் விரும்புவோம்? நன்மை நம்மளை தொடரணும்னு தான் விரும்புவோம். உலக பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக நன்மை நம்மளை தொடரணும்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வாஞ்சிக்கிறோம், அதற்கேற்ற வேண்டிக் கொள்றோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வாக்குத்தத்தமா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு,
உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை உன்னை தொடரும்னு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆனா வேதத்தில் நம்ம வாசிக்கிறது போல எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நிபந்தனை இருக்கும். There is a subject condition. When God gives a promise, when God gives a blessing, there will be a subject condition. எந்த பைபிள நீங்க எந்த வாக்குத்தத்தம் ப்ராமிஸை நீங்க எடுத்தாலும் ஆண்டவர் சில வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு நிபந்தனையை வச்சிருப்பார். நிபந்தனை இல்லாம வாக்குத்தத்தமோ ஆசீர்வாதமோ பைபிள்ல இருக்காது. அப்போ இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தராரு, நமக்கு சொல்றாரு வாழ்நாள் முழுவதும் நன்மை தொடரும். ஆனா இந்த ஆசீர்வாதத்து வாக்குத்தத்தத்தோட கூட என்ன இருக்கு? நிபந்தனை இருக்கு. ஆமென். சோ நன்மை தொடர்வதற்கும் நன்மை இறங்கி வருவதற்கும் நன்மையை நாம் அனுபவிப்பதற்கும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான 3 காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆமென். இப்ப நமக்கு தெரியும் நன்மை உண்டாகிறது பரத்திலிருந்து தான் தெரியும். இப்ப வாக்குத்தத்தம் ஆண்டவர் நன்மை தொடரும் சொல்றாரு. இப்ப நன்மை நமக்கு தொடர்வதற்கும் நன்மை இறங்கி வருவதற்கும் நன்மையை நான் அனுபவிப்பதற்கும் நமக்கு என்ன வேணும்? ஒரு நிபந்தனை ஆண்டவர் கொடுத்திருக்க. அதற்குரிய காரியங்களை என்ன, ஒரு 3 காரியங்களை என்னன்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். முதன்மையாக ஃபர்ஸ்ட்லி தீமைக்கு நன்மை செய்யும் போது நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும். When you do good for evil, then the goodness of God will follow all the days of your life. Amen. முத நிமிடம் என்னது? தீமைக்கு நன்மை செய்யும் போது. 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க திருப்பினீங்கன்னா, if you turn your Bibles to 1 Samuel 24 verse 19. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. ஆமென். இன்னைக்கு இங்க தாவீதையும் சவுலையும் குறித்து பார்க்கிறோம். நீங்க அந்த 17வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அதே சாப்டர்ல 17வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். ஆமென். சவுல் ராஜா தாவீதுக்கு தீமை பண்றான். என்ன தீமை பண்றான்? அவனை எப்படியாவது கொன்னு போடணும்னு சொல்லி அவனுடைய என்டையர் ஆர்மியை கூட்டிட்டு போய் எப்படியாவது அவனை தாவீதை கொன்னு போட்டணும்னு சொல்லி அவன் வகை தேடி திரிஞ்சுட்டே இருக்கிறான். ஆனாலும் தாவீது கையில ஆண்டவர் யாரு? சவுல் ராஜா ஒப்பு கொடுக்கிறாரு. எதிரிய அவர் கையில ஒப்பு கொடுத்ததற்கு பின்பாகவும் கூட தாவீது என்ன பண்றான்? அவனுக்கு தீங்கு விளைவிக்கல. என்னதான் பண்றான்? நன்மை செய்யறான். அன்று சொல்றாரு, அவன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் கர்த்தரால் அபிஷேகப்பட்டவனவன் தாவீது கூட அவனுக்கு கூட ஆட்கள் இருக்காங்க. இங்க எல்லாம் சொல்றாங்க, இத்தனை நாள் நம்மளை இரவும் பகலும் நம்ம சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கான், நம்மளை சாகடிக்கணும்னு அவங்களுடைய ஆர்மி ஃபுல்லா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்கிறாரு. அதனால இன்னைக்கு அந்த சவுல் ராஜா கொண்டு போடணும்னு சொல்றாங்க. ஆனா தாவீது சொல்றான், இல்ல, கர்த்தரால் அபிஷேகப்பட்டவன் இன்னைக்கு நானும் அவனுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன், நீங்களும் தீங்கு விளைவிக்க கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்றாரு? தீங்கு விளைவிச்ச சவுலுக்கு அவன் என்ன பண்றாங்க? நன்மை செய்யறார். அதுக்குதான் சவுல் சொல்றார் அவனை பார்த்து, நான் உனக்கு தீமையை செய்தேன், ஆனா நீயோ எனக்கு நன்மையை செய்த. அவனுக்கு தீமையை செய்தேன், ஆனா நீ எனக்கு மறுபடியும் தீமையை செய்யல, எனக்கு என்ன செய்த? நன்மையை செய்த. அதனால அதுக்கு என்ன சொல்றாரு 19வது வசனத்துல,
இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அல்லேலூயா. நான் உனக்கு தீமையை செஞ்சேன், ஆனா நீ எனக்கு நன்மையை செஞ்ச. அது யார் பார்த்துட்டு இருக்காரு? கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. நான் தீங்க உனக்கு செஞ்சாலும் நீ எனக்கு நன்மையை செய்தபடினால கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ தீமை செஞ்சுட்டே இருப்பாங்க. நமக்கு முன்ன ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்ன வேற மாதிரி கிரியை செய்வாங்க. இது எப்போ நிறைய இந்த க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ல, ஃபேமிலி சர்க்கிள்ஸ்ல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காரியம். அவங்க முன்ன பேசுற மாதிரி உண்மை இருக்கிறது இல்லை. நமக்கு முன்னாக ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருப்பாங்க, அன்பா பேசுற மாதிரி பேசுவாங்க. ஆனா பின்னாடி என்ன பண்ணுவாங்க? நமக்கு தீமை செஞ்சிட்டு இருப்பாங்க. தீமை செஞ்சிட்டு இருப்பாங்க. நிறைய நேரம் அவங்க நமக்கு தீமை செய்யறாங்கன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. தீமை செய்யறாங்கன்னு தெரியும். ஆனாலும் அவங்க தீமை நமக்கு செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு மறுபடியுமா தீமை செய்யாம அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். நன்மை செய்கிற அந்த திராணியை கர்த்தர் நம்ம இடத்துல வச்சிருக்கும் பொழுது அவங்க எப்படி நமக்கு நன்மை செய்யறாங்களோ தீமை செய்யறாங்களோ நம்ம அதை பற்றி நம்ம என்ன பண்ண போறது கிடையாது. கவலைப்படாம நம்ம என்ன செய்யணும்? நன்மை தான் செய்யணும். அவங்களுக்கு நன்மை செய்கிற பொழுது நமக்கு பலன் எங்கிருந்து வருது? கர்த்தர்ட்ட இருந்து வருது. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துட்டு இருப்பாரு. அவனுக்கு தீங்கு செஞ்சான், ஆனா நீ மறுபடியும் அவனுக்கு நீ தீங்கு செய்யாம நீ நன்மை செஞ்சபடினால உனக்கு நான் நன்மை செய்யறேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்கு நன்மை செய்வார். ஆமென். அல்லேலூயா. இதே மாதிரி பைபிள்ல ரூத்துடைய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இல்லையா? எல்லாத்துக்கும் ரூத் வாழ்க்கையை பத்தி நல்லா தெரியும். நீங்க ரூத்து 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 2வது அதிகாரம் 12வது வசனம், ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா. யார்? போவாஸ் சொல்றா அப்படி ரூத்தை பார்த்து, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஆமென். இந்த ரூத்து வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கணவன் மரித்து போறாங்க, மாமனார் இல்ல மரித்து போறாங்க. நீங்க அந்த 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. அல்லேலூயா. முக்கியமான காரியத்தை பாருங்க. கணவன் மரித்து போயிட்டாங்க, மாமனார் இல்ல. நகோமி அவங்க அத்தை, மாமியார். மாமியார் மருமகளை பார்த்து சொல்றா அப்படி, நீங்க இருவரும் உங்களுடைய தாய் வீட்டுக்கு நீங்க திரும்பி போங்க, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல. மரித்து போனவங்க யாரு? மாமனாருக்கும் எனக்கும் நீங்க தயை செய்தது போல, நன்மை செய்தது போல. மரித்து போன மாமனாருக்கும் எனக்கும் நீங்க நன்மை செய்தது போல, தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் செய்யற தயை, நான் செய்யற நன்மை யாரும் பார்க்கல, அதற்குரிய பலனை அவங்க தரலன்ட்டு. நீங்க நன்மையை செஞ்சுட்டு நீங்க யாருக்கு நன்மை செய்யறீங்களோ அவங்கள்ட்ட இருந்து நீங்க பலனை எதிர்பார்க்காதீங்க. ஆமென். யாராவது ஒரு மனுஷனுக்கு நீங்க ஏதாவது தயை காட்டுறீங்க, நன்மை செய்யறீங்க, நன்மை செஞ்சுட்டு அவரு உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு அந்த நீங்க செஞ்ச நன்மைக்கு எதுவாக, தயைக்கு எதுவாக
மறுபடியும் அவங்க தயை செய்வாங்க, நன்மை செய்வாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு நமக்கு கர்த்தர் நன்மை செய்யும்படியாக, தயை செய்யும்படியாக அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை, பலத்தை, அபிஷேகத்தை நம் மீது வைக்கும் பொழுது, அதன் பிரகாரமா நம்ம அந்த தயை, நன்மையை செய்யும் பொழுது நமக்கு என்ன பண்ணுவாரு, கர்த்தர் அதற்குரிய பலனை என்ன பண்ணுவாரு, தருவார். இன்னைக்கு அந்த அத்தை என்ன சொல்றாங்க, 2 மருமக்களையும் பார்த்து, நீங்க போங்க, எனக்கு மாத்திரம் இல்லை, உங்க மாமனாருக்கும் நீங்க தயவு செய்தீங்க, எனக்கும் நீங்க தயவு செய்தீங்க, இனிமேல் என்கிட்ட எதுவும் இல்லை, நீங்க 2 பேரும் உங்க தாய் வீட்டை பார்த்து போங்கன்னு சொல்றாங்க. ஆனா ரூத்து சொன்ன ஒரு காரியம், 16வது வசனத்தை வாசிங்க, 16th verse. உம்மை விட்டு திரும்பி போவதில்லை. ஆமென். என்ன சொல்ற அப்படின்னா, உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், இந்த காரியத்தை குறித்து பேச வேண்டாம். நீங்க போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீங்க தங்கும் இடத்துக்கு நான் தங்குவேன். உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நீங்க பேசாதீங்க, நான் எங்கேயும் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கதான் தங்குவேன், உங்களுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லி ரூத்து சொல்றா. அப்படி ரூத்து சொல்றதுனால நீங்க அந்த 11வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவங்க உங்களுக்கு, நீங்க 12வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க, போவாஸ் சொல்றாரு, நீ பண்ணின அந்த வேலைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவாருன்னு சொல்றாரு இல்லையா. என்ன வேலை பண்ணாங்கன்னா, அவரு ரூத்துக்கு இந்த 10வது வசனத்தை வாசிங்க. ரூத்து போவாஸை பார்த்து கேட்கிறா, அப்படி அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அவள் சொல்றா, நான் அந்நிய தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஆனா நான் ஒரு வேலைக்காரி, உம்முடைய கண்கள் எனக்கு ஏன் தயவு கிடைச்சதுன்னு சொல்லி எஜமானனை பார்த்து ரூத்து கேட்கிறா, அப்படி போவாஸை பார்த்து கேட்கிறா. அப்படி அதுக்கு அவர் என்ன சொல்றாரு 11வது வசனத்துல, அதற்கு போவாஸ், உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்தது எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீ புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் உன் மாமியாருக்கு நீ செய்த அந்த நன்மையை குறித்து எனக்கு விவரமா சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதோட நிறுத்தாம 12வது வசனத்தில் என்ன சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். உன் செய்கைக்கு தக்க பலனை, விசுவாசத்திற்கு தக்க பலன் அல்ல. அல்லேலூயா. விசுவாசத்திற்கு தக்க பலன், நீ பேசுற தக்க பலன் அல்ல, உன் செய்கை. சில நேரத்துல நம்ம விசுவாசிக்கிறது ஒன்னா இருக்கும், நம்ம பேசுற காரியம் ஒன்னா இருக்கும், நம்ம செய்கை எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். மனுஷங்களுக்கு நம்ம முன்னா பேசுறது எப்படி, ஒரு மாதிரி பேசுவோம், ஆனா செய்கை எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்கு. கர்த்தர் பலன் எப்படி கொடுக்கிறாரு, உன் செய்கைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதல்ல பார்த்தோம், தாவீது சவுல் அவனுக்கு தீங்கு விளைவிச்சாலும் நன்மையை செய்தார். இங்க 2வது ரூத்தை பார்க்கிறோம், கணவன் இல்லை, கணவனே இல்லையே, இனியா நான் மாமனாருக்கு தயை செய்யணும், கணவரே இல்லையே, இனியா நான் மாமியாருக்கு நான் தயை செய்யணும், நன்மை செய்யணும்னு அவன் நினைக்கல. கணவன் மரித்ததற்கு அப்புறமும் அவன் என்ன பண்றான், மாமனார் உயிரோடு இருக்கையில மாமனாருக்கு தயை செய்தா, இப்ப மாமனார் மரித்ததற்கு அப்புறம் யாரு, மாமியாருக்கு தயை செய்றா. அல்லேலூயா. அப்போ நம்ம நன்மை செய்யறதுனால நமக்கு வாழ்நாள் முழுவதும் என்ன தொடரும், நன்மையை தொடரும். தீங்கு செஞ்சுட்டு
நன்மை நம்மளை தொடரும்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா நன்மை தொடரும். நீங்க தீங்கு செஞ்சீங்கன்னா உங்களை என்னதான் தொடரும்? தீங்கு தான் தொடரும். வேதத்துல இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆபேல் காயின் அந்த கதை எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5 to 7வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, Genesis 4th chapter 5 to 7, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாக்கி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆபேல் காயின் 2 பேரும் தேவனுக்கு பலியை கொண்டு வராங்க. ஆனா காயின் கொண்டு வந்த அந்த பலியை தேவன் வந்து என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறாரு. ஏன்னா ஏபல் கொண்டு வருகிற காணிக்கையை வந்து தேவன் வந்து அங்கீகரிக்கிறார். காயின் கொண்டு வந்த பலியை வந்து தேவன் அங்கீகரிக்கல. ஆபேல் கொண்டு வருகிற பலியை ஏன் அங்கீகரிக்கிறாருன்னா, அவன் முதல் தரமான பலியை வந்து தேவனுக்கு கொண்டு வரான். முதல் தரமான பலியை தேவனுக்கு கொண்டு வருகிறபடினால ஆல் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், த ஃபர்ஸ்ட் திங், த பெஸ்ட் திங்ஸ், த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் திங்ஸ் அவன் வந்து கொண்டு வரான். ஆனால் காயின் பெஸ்ட்ல நம்ம வந்து எப்பவுமே சில நேரத்தில் என்ன கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற போது நம்ம வந்து பாக்கெட்டில் கைவிட்டு இருக்கிறதுல இந்த சின்ன நோட்டை எடுத்துட்டு வந்து போடுவோம். கர்த்தருக்கு கொடுக்கணும்னா யூ ஷுட் கிவ் த பெஸ்ட். நம்மகிட்ட இருக்குதுல பெஸ்ட். நீ பாக்கெட்ல கை விட்டு நீ எடுக்கிற நோட் எல்லாம் கொடுத்தது அவரு தான், அதை மறந்துடாதீங்க. மந்த் அக்கௌண்ட்ல உள்ள சேலரியில இருந்து உங்களுக்கு பிசினஸ்ல வர்ற இன்கம்ல இருந்து நீங்க கட்டுற வெல்த்ல இருந்து ப்ராப்பர்ட்டி நீங்க பண்றது எல்லாமே கொடுக்கறது யாரு தான்? கர்த்தர் தான். அப்ப நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஐயோ இது அப்போ கர்த்தர் கொடுக்குற டைம்ல தான் எனக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ்பென்ஸ் இருக்கு, அது இதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்? இதாகும். சிலர் வந்து இந்த ஆஃபரிங் டைம்ல கையை விட்டுட்டு அப்படியே ஒரு கேமை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே இது பெருசு இருக்கு, இது வேண்டாம், இன்னும் கடைசியில யாருக்கு தெரியும்? மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு இல்லை, கர்த்தருக்கு. அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் கூடியது. அல்லேலூயா. பெஸ்ட். நீங்க 2 பேரு ஆபேல் காயின் பலி எடுத்துட்டு வராங்க. ஆபேலும் பலி எடுத்துட்டு வரான், காயினும் பலி எடுத்துட்டு வரான். ஆனா ஆபேல் எடுத்துட்டு வந்த பலியை ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறாரு. ஆனா காயின் எடுத்துட்டு வந்த பலியை வந்து ஆண்டவர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. ஏன்னா he didn't give the best. அப்போ காயின் எடுத்துட்டு வந்த பலியை அங்கீகரிக்கலன்னு சொன்ன உடனே காயினுக்கு அது பிடிக்கல. அவனுடைய முக நாடி வேறுபட்டதுன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் எப்போ அங்கீகரிக்கலையோ அப்போ அவனுடைய முக நாடி என்னாச்சா? வேறுபட்டது. முக நாடி வேறுபடுச்சா சில நினைச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அவங்கள பத்தி குறிச்சு நீங்க நல்லபடியா பேசிட்டு இருந்தீங்கன்னா இருப்பாங்க. பிரேஸ் அவங்கள குறிச்சு நீங்க துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க சூப்பர், உங்களை மாதிரி யாருமே இல்லை, உங்களை மாதிரி அப்படி இல்லைன்னா லைட்டா ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்கள குறிச்சு இல்லை இந்த காரியத்துல கொஞ்சம் நீங்க இதுன்னு அவங்கள பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா என்ன ஆயிரும்? உடனே முகம் அப்படி நாடி சேஞ்ச் ஆயிரும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, காயின் எதுவுமே ஆண்டவர்கிட்ட பேசல, அவனுடைய முக நாடி மாறிச்சு. அந்த முக நாடி மாறினதை கூட கர்த்தர் தெரியும். அல்லேலூயா. தேவன் அவனுடைய பலியை அங்கீகரிக்கல. எப்போ அங்கீகரிக்கலையோ அவனுக்கு எரிச்சல் உண்டாச்சு. எரிச்சல் உண்டானதுனால முகநாடி மாறிச்சு. ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? கர்த்தருக்கு மறைவா எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை கர்த்தர்ட்ட நீங்க எரிச்சல் உண்டாகி நான் வாயை திறந்து நான் எதுவுமே பேசல, எரிச்சல் உள்ளதான் இருக்கு, முறுமுறுக்கிறது நான் உள்ளுக்குள்ளதான் முறுமுறுக்கிறேன், வாயை திறந்து நான் எதுவுமே பேசல, மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. உன் முகநாடி மாறினா கூட ஆண்டவருக்கு தெரியும் அது. அல்லேலூயா. உன் முகநாடி மாறினது ஒருவேளை உங்களுடைய ஒய்ஃபுக்கோ உங்க ஹஸ்பண்டுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாம இருக்கலாம்.
அவர் பெற்றோர்களுக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்க முகநாடி மாறினா கூட யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் கேட்கிறாரு, ஏன் எரிச்சல் உண்டாயிடுச்சு, ஏன் உன்னுடைய முகநாடி மாறிச்சுன்னு கேட்கல. அப்போ 7வது வசனத்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க. நீ நன்மை செஞ்சீன்னா உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில் படிந்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ நன்மை செய்யலனா பாவம் வாசற்படியில படுத்திருக்குமா? அல்லேலூயா. அப்ப என்ன, நீ நன்மை செய்யலன்னா என்னது, எது தொடறது உங்களை? பாவம், தீங்கு உங்களை தொடறது. நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா நன்மை உங்களை தொடரும். நீங்க ஆண்டவர் தான் கேட்கிறாரு, நீ ஏன்பா யோசிக்கிற நன்மை செய்யறதுக்கு? நீ ஏன் தயங்குற நன்மை செய்யறதுக்கு? நீ நன்மை செஞ்சேனா உனக்கு மேன்மை இருக்கு. நீ நன்மை செஞ்சேனா மேன்மை இருக்கு, கனம் இருக்கு. நீ ஏன் யோசிக்கிற? நீ ஏன் தயங்குற? நீ ஏன் நன்மை செய்ய மாட்டேங்க? நீ ஏன் நன்மை செய்யறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற? நன்மை செஞ்சேன்னா உனக்கு மேன்மை. ஆனா நம்ம நன்மை செய்யாம இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுது? பாவம் வந்து நம்ம வாசற்படியில வந்து படுத்துக்கிட. ஆமென். அப்போ ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, என் வாழ்நாள் முழுவதும் நன்மை என்ன தொடரும்னு சொல்லி நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை, எனக்கு விசுவாசம் இருக்கு, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் நன்மை தொடரும், நீங்க அப்படி மாத்திரம் நீங்க நம்புனீங்கன்னா அது ஆகாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான், விசுவாசம் நல்லதுதான், அறிக்கை செய்யறது நல்லதுதான், ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா இதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, என்ன இருக்கு? நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? நீங்க நன்மை செய்யணும். நீங்க நன்மை செய்யணும். நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுவதும் நன்மை உங்களை தொடரும். இது ஓகே, இது கேட்க நல்லதா இருக்கு. மற்றவங்க எனக்கு நன்மை செஞ்சாங்கன்னா நான் நன்மை செய்யறேன், அவன் எனக்கு தீமை செஞ்சாங்கன்னா அதை பத்தி தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். நன்மை செய்கிறவளுக்கு நீங்க நன்மை செய்யறது ஒரு பெரிய காரியம் இல்லை. தீமை செய்யறவனுக்கு நீங்க நன்மை செய்யறது தான் பெரிய காரியம். அல்லேலூயா. அதை குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறார். அவன் உனக்கு தீமை செஞ்சாலும் நீ அவனுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். சவுல் ராஜா தீமை செஞ்சான் தாவீதுக்கு, ஆனா தாவீது என்ன பண்ணா? அவனுக்கு நன்மை பண்ணான். அல்லேலூயா. நம்ம ரூத்தை பார்த்தோம், நன்மை செய்வதற்கு ஒரு பெருசா ஒரு காரணம் இல்லை, அவர் நன்மை செய்யணும்னு அவசியமே இல்லை. கணவன் மரிச்சிட்டான், ஆனாலும் அவன் என்ன பண்ணா? மாமியாருக்கு தயையை காட்டினா, நன்மை செஞ்சா. அல்லேலூயா. ஆமென். அப்போ தீங்கு செய்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செஞ்சோம்னா நம் வாழ்நாள் முழுவதும் என்ன தொடரும்? நன்மை தொடரும். அல்லேலூயா. ஆமென். Praise be to God. சங்கீதம் 37:3 நீங்க வாசிச்சீங்கன்னா, Psalms 37 verse 3. ஆமென். வாசிங்க. கர்த்தரை நம்பி நன்மையை செய். அல்லேலூயா. யாரை நம்பி நன்மையை செய்யணுமா? கர்த்தரை நம்பி நன்மையை செய். ஐயோ, இதை நன்மையை செஞ்சா மறுபடியும் எனக்கு நன்மையை செய்வானா செய்ய மாட்டானா? இதை நான் நன்மையை செஞ்சா அது எனக்கு மறுபடியும் எனக்கு தீங்கா மாறிடுமா? நீ எதை குறித்து நீ என்ன யோசிக்க வேண்டிய தேவையில்லை, தயங்க வேண்டிய தேவையில்லை. வேதம் என்ன சொல்லுது? துல்லியமா சொல்லுது, நீ செய்யற நன்மையை யாரை நம்பி செய்? கர்த்தரை நம்பி நீ செய். உன் கையை நம்பி செய்யாத, உன் மாம்சத்தை நம்பி செய்யாத, உன் இருதயத்தை நம்பி செய்யாத, யாரோ உங்களுக்கு சொன்னாங்க நம்பி அதை செய்யாத, நீ மனுஷனை பார்த்து செய்யாத. நீ யாருக்காக செய்யணுமா? கர்த்தரை நம்பி நன்மையை செய். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பி நீ நன்மை செய்யும் பொழுது நீ செய்யற நன்மைக்கு
ஏதுவான பலன் அவர் தருவார். அல்லேலூயா. வியானவரே ஸ்தோத்திரம். அவன் சவுல நம்பி தாவீது நன்மை செய்யல. ரூத்து மாமியாரை நம்பி நன்மை செய்யல. இல்ல மரித்து போன கணவனுக்காக அவன் நன்மை செய்யல. அவளுக்கு நன்மையை செய்தா. ஆனா அதற்குரிய பலனை யார் கொடுத்தாரு? கர்த்தர் கொடுத்தாரு. ஆமென். If you turn your Bibles to Galatians, கலாத்தியர் 6:7 நீங்க வாசிச்சீங்கன்னா, கலாத்தியர் 6:7 நீங்க வாசிச்சீங்கன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. என்ன சொல்லுது? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். அப்ப நீங்க எதை விதைக்கிறீங்க? நீங்க நன்மையை விதைச்சீங்கன்னா நன்மையை அறுவடை பண்ணுவீங்க. அல்லேலூயா. நீங்க நன்மையை விதைச்சீங்கன்னா நன்மையை அறுவடை பண்ணுவீங்க. தீமையை விதைச்சிட்டு ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு நன்மையை அறுவடைப்பேன். நீங்க தீமையை விதைச்சீங்கன்னா தீமையை தான் அறுவடை பண்ணுவீங்க. என்ன வித தொடக்கத்துல நல்லதான் தொடங்குனீங்க, வாக்குத்தத்த செய்தின்னு சொன்னீங்க. பார்த்தா போக போக அது சாப செய்தி மாதிரிலாம் இருக்குன்ட்டு இல்ல. உங்களை ஆறுதல் படுத்துக்கோ, உங்களை பம்ப் பண்றதுக்காக நான் கொடுக்கணும்ல. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த ஆண்டவர் என்ன இப்படிதான் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? உன் வாழ்நாள் முழுவதும் நன்மை உன்னை தொடரும். ஆனா அதற்கு என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர்? சில நிபந்தனைகளை வச்சிருக்கிறார். நிபந்தனை இது நிபந்தனை. இந்த நிபந்தனை என்னது? நம்ம நன்மை செய்யணும். நம்ம நன்மை செஞ்சோம்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் நன்மை நம்ம தொடரும். தீங்கு செய்தாலும் நன்மை செய்யணும். கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். நன்மை பரத்துல உண்டாகிறது, பரத்திலிருந்து இறங்குது. அப்போ நம்ம மனுஷனை பார்த்து மாம்சத்தை பார்த்து நன்மை செய்யல. நமக்கு தெரியும் எனக்கு ஒரு நன்மை வரும்னா அது மேல இருந்தா வரும். அல்லேலூயா. கீழ இருந்து வராது, மனுஷன் இருந்து வராது. நான் இப்படி 10 பேருக்கு நான் நன்மை பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி 10 பேர்கிட்ட இருந்து எனக்கு நன்மை வரும்னா வராது. உனக்கு ஒரு நன்மை வரணும்னா எங்க இருந்தா வரும்? அல்லேலூயா. இந்த சத்தியத்தை தெரியணும். அல்லேலூயா. அப்போ நம்ம நன்மையை மனுஷன்ட்ட பார்க்க கூடாது, நம்ம சுய கைகள்ல நம்ம எதிர்பார்க்க கூடாது. நமக்கு வாழ்க்கையில நன்மை உண்டாகணும்னா சத்தியம் சொல்லுது, நன்மை பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நன்மை உண்டாகுகிற இடம் பரம். பரத்திலிருந்து அவர்கிட்ட உண்டாகுற நன்மை அவர்கிட்ட நமக்கு இறங்கி வருது. அல்லேலூயா. ஆமென். இது முதல் நிபந்தனை. என்னது? நன்மை செய்யணும். தீங்கு செய்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். அப்போ தீங்கு செய்தாலும் நீங்க நன்மை செய்கிற பொழுது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மை தொடரும். இரண்டாவது நிபந்தனை, தேவனுக்காக நிந்திக்கப்படும் போது, தேவனுக்காக நிந்திக்கப்படும் போது, இப்போ reproached for God, தேவனுக்காக நம்ம நிந்திக்கப்படும் போது நம்ம வாழ்நாள் முழுவதும் நன்மை நம்ம தொடரும். தேவனுக்காக நம்ம நிந்திக்கப்படும் போது நம் வாழ்நாள் முழுவதும் நன்மை நம்மை தொடரும். If you turn your Bible to 2 Samuel 16 verse 12, 2 சாமுவேல் 16:12 நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஆமென். அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். சங்கீதம் 69:9 வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 69:9 வாசிச்சீங்கன்னா, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் எனக்கு பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ஆமென். உன்னை நிந்திக்கிறவங்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்ததுன்னு சொல்ற. அப்படி சங்கீதம் 42:9 வாசிச்சீங்கன்னா,
நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? தேவனுக்காக நாம் நிந்திக்கப்படும் போது நம்முடைய ஜீவன் நாளெல்லாம் நன்மை தொடரும்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா சில நேரங்களில் நம்ம சொல்றோம், நீங்களே நினைப்பீங்க, நான் நாள்தோறும் நான் வேதத்தை நான் வாசிக்கிறேன், என் சத்துருக்களெல்லாம் என் எதிரிகளெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, நீ தேவனை தானே நீ நம்புன, கர்த்தரை தானே நீ நம்புன, வார வாரம் நீ சபைக்கு போறிய, 3 நேரம் நீ ஜெபிக்கிறிய, ஆவியில நீ நிரம்பி ஜெபிக்கிறிய, நீ தைட்ஸ் கொடுக்குற, நீ கர்த்தர் கொடுக்குற அந்த வார்த்தைகளின்படி நீ வாழ்றேன்னு சொல்ற, அப்படிலாம் நீ பண்றேன்னா அப்போ வாழ்க்கையில ஏன் நிந்தனை வருது, உன் வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி பிரச்சனைங்க வருது அப்படின்ட்டு உங்க கூட இருக்கவங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்? நான் பண்றது சரியா தவறா? நான் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நான் செய்யறேன். அப்போ இப்படிலாம் நான் இருக்கும் பொழுது ஏன் என் வாழ்க்கையில நிந்தனை வருதுன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரலாம். நீங்க சங்கீதம் 90:15 நீங்க வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 90:15 நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. நான் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான மகிழ்ச்சி நாட்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கட்டளையிடுவாரு. மத்தேயு 5:11 வாசிச்சீங்கன்னா, மத்தேயு 5:11 வாசிச்சீங்கன்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்படின்னா உங்களை எப்படி நிந்திக்கிறாங்க? கர்த்தரின் நாமத்துக்காக உங்களை நிந்திப்பாங்க, உங்களை துன்பப்படுத்துவாங்க. சில சமயங்களில் தீமையான மொழி, கெட்ட கெட்ட வார்த்தையில கர்த்தர் நாமத்தினால அதனால நீங்க நிந்திக்கப்படுவீங்க. பொய் சொல்லுவாங்க, உங்களை குறித்து பொய் சொல்லுவாங்க, பொய் சாட்சி கொடுப்பாங்க, பொய் சொல்லுவாங்க, அவன் அப்படி இவன் இப்படி. அப்போ கர்த்தரின் நிமித்தம் நீங்க நிந்திக்கப்படுறீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீங்க பாக்கியவான்கள். அவங்க செய்யற காரியத்தை குறித்து நீங்க கலங்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ண மாட்டாரு? வெட்கப்படுத்த மாட்டாரு. அவங்க எவ்வளவுதான் நிந்திச்சாலும், எவ்வளவுதான் உங்களை அவமானப்படுத்தினாலும் என்ன பண்ண மாட்டாரு? ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆண்டவர் அதற்குரிய பலனை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு தருவார். ஏசாயா 50:6 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஏசாயா புக் ஆஃப் ஐசையா 50:6 ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புறேன். ஐசையா 50:6, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. யாரு? இயேசு. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர், ஆமென். யார் என்ன பண்றாரு? கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்கிறார். எதற்கு துணை செய்கிறாரு? எதற்கு துணை செய்கிறாரு? வசனத்தை வாசிங்க, 6வது வசனத்தை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுக காட்டுறதுக்கும், என்ன அடிக்கிறாங்க நான் முதுக காட்டுறதுக்கு ஆண்டவர் துணை செய்யறாரு. தாடை மயிரை பிடுங்குறாங்க, என் தாடை ஒப்பு கொடுக்குறேன், அதுக்கு ஆண்டவர் துணை செய்யறாரு. அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கல, நான் துப்புணுமா துப்பிட்டு போமான்னு சொல்லி என் முகத்தை நான் காட்டுறேன். அப்ப இந்த காரியங்களுக்கு யார் துணை செய்யறாரு? யார் துணை செய்யறாரு? கர்த்தர். அப்போ
இந்த நிந்தை வருது, அவமானம் வருது. இந்த அவமானப்படுத்துற டைம்லயும் உங்களுக்கு துணை நிக்கிறது யாரு? கர்த்தர். வசனம் எப்படிதான் சொல்லுங்க. இயேசுவுக்கு இந்த மாதிரி காரியங்கள் ஆகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையாய் போலாக்கினேன். அல்லேலூயா. நீ அவமானப்படுத்துறியா? படுத்துப்பா. கெட்ட வார்த்தையில திட்டுறியா? திட்டிக்கோ. என்னை அடிக்கிறியா? அடி. என்னை என்ன பண்றியோ போனேன்னு நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ. ஆனா அதெல்லாம் சகித்து கொள்வதற்கு யாரு உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கிறது? யாரு? கர்த்தர். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கலைன்னா இந்த மாதிரி அவமானம், இந்த பழி சொல்கள், உங்களை குறிச்சு பொய் சொல்லி சாட்சி கொடுக்கிற டைம்ல எல்லாம் நீங்க உடைந்து போயிருவீங்க. உங்களால தாங்க முடியாது, மறைந்து போயிருவீங்க. நீங்க ஐயோ இதுக்கு மேல என்னால முடியாதுப்பான்னு நீங்க என்ன பண்ணிடுவீங்க? விழுந்துருவீங்க. ஆனா இந்த அவமானம், இந்த பழி சொற்கள், பொய்யா பேசி உங்களுக்கு கெட்ட மொழியில உங்களெல்லாம் திட்டும் பொழுது கூட நீங்க அதை சகித்து கொள்ளும்படியாக அந்த பலன, கிருபைய, தயவ உங்களுக்கு கொடுத்திருக்கிறது யாரு? கர்த்தர். வெறும் கிருப, தயவ, பலத்தை கொடுக்கல, உங்களோடு கூட அவர் துணை நிற்கிறார், உங்க பக்கத்தில் அவர் நிற்கிறார். அல்லேலூயா. ஐயோ அவமானம், நிந்தையும் உங்களுக்குள்ள, என் பிள்ளை படுற அவமானமும் நிந்தையும் எனக்கு தான் சொல்லி உங்க பக்கத்துல உங்களோடு கூட அவர் துணை நிற்கிறார். அவர் துணை நிற்கிறதுனால தான் உங்களால என்ன பண்ண முடியுது? உங்களால அதை சகித்து கொள்ள முடியுது. அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் நினைக்கலாம், நான் கடந்து வந்த பாதை ஒரு மாதிரி கடினமான பாதை, எப்படி வந்தேனே எனக்கு தெரியல பிரதர்னு சொல்லுங்க. நிறைய சொல்லுங்க, இந்த பாதையில எப்படி வந்தேனே எனக்கு தெரியல. எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ நிந்தைகள், எவ்வளவோ என்னை சபிச்சாங்க, என்னை குறிச்சு எவ்வளவோ பொய் சொன்னாங்க. ஆனா நான் எப்படி இதை கடந்து வந்தேனே எனக்கு தெரியலமேங்க. எப்படி கடந்து வந்தீங்கன்னா உண்மை என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு துணை நின்னாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்னாரு. இந்த நிந்தையின் நாட்களிலையும் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்னார். அல்லேலூயா. நீங்க நிந்தைகளை குறித்து நீங்க என்ன போறதில்ல, கலங்க போறதில்ல. அவமானப்படுத்துறியா? படுத்துப்பா. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை நிற்காரு, நான் வெட்கப்பட மாட்டேன். என்னை வெட்கப்பட கர்த்தர் விடுவதில்லை. அல்லேலூயா. இந்த அவமானத்தை, நிந்தையை, இதெல்லாம் தாண்டி கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்தி வச்சிருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை அவமானப்படுத்தினவங்களும், உங்களை நிந்தைக்குள்ளாக நடத்தினவங்களும், உங்களை குறித்து பொய் சொன்னவங்களும், அவங்க கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை கனப்படுத்தி மகிமையான பாத்திரமா வச்சிருக்கிறார் பாருங்க. அதுதான் கர்த்தருடைய நன்மை. அல்லேலூயா. அதுதான் நன்மை. அந்த நன்மை தான் நம்ம பேசுறோம். அல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் நிந்தையை சகிக்கிற பொழுது நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடருமா? நன்மை தொடரும். ஐயோ நான் நீதிமான் தானே, நான் எதுவும் தவறு பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த காரியம்? அல்லேலூயா. இயேசுவோடையுமா நீங்க நீதிமான்? அல்லேலூயா. இயேசு பாருங்க, அந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, துப்புறாங்க, நிந்தைக்குள்ள போறாங்க. அவரோடையுமா நம்ம பெரிய பரிசுத்தவான்? ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? எனக்கு நான் இந்த மாதிரிலாம் நான் பண்றேன். இதுக்கு இந்த நேரத்துல, இந்த நிந்தையின் நேரத்துல இயேசுக்கு யார் துணை நிற்கிறாரு? கர்த்தர் துணை நிற்கிறார். இயேசுக்கு யார் துணை நிற்கிறாரு? கர்த்தர் துணை நிற்கிறார். கர்த்தர் துணை நிற்கிறது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு என்னை வெட்கப்படுத்த விட மாட்டாரு. அல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இப்ப நீங்க கடந்து வந்த பாதையில் நினைச்சு பாருங்க. நீங்க கடந்து வந்த நிந்தைகளுக்கு மேலாக கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கட்டளையிட்டு உங்களை கனத்திற்குரிய பாத்திரர்களாக, மகிமைக்குரிய பாத்திரர்களாக, ஆசீர்வாதமா உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. 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 அப்போ
நீங்க அப்போ உங்களுக்கு கனத்திற்குரிய ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரமா வச்சிருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, நான் கடந்து வந்த நிந்தைக்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்பா. அல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமென். நான் கடந்து வந்த அந்த நிந்தைக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அந்த நிந்தை ஒரு பெரிய காரியம் இல்லப்பா, ஆனா அந்த நிந்தைக்கும் மேலாக என்னோட பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என் மீது நீங்க வச்சிருக்கிறீங்களே, அந்த நிந்தைக்கு நான் சகிச்சு கொண்டதுனாலதான் இன்றைக்கு எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு நன்மை தோற்றுது. இதை கேளுங்க, ஒருவேளை அந்த நிந்தையின் பாதையில நீங்க கடந்து வந்திருக்காம இருந்தீங்கன்னா இங்க வாழ்நாள் முழுவதும் இந்த நன்மை தொடர்ந்து இருக்காது. அல்லேலூயா. ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் உங்களை அந்த நிந்தையின் பாதைக்குள்ளாக ஆண்டவர் உங்களை நடக்கும்படி செய்தாரு. தனிமையா அல்ல, நீ அந்த பாதையை கடக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தமா இருந்தது. அதை உங்களை தனிமையை விடல. நான் உன்னுடனே இருக்கிறேன்ப்பா, நீ கலங்காத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி அந்த நிந்தையான பாதையின் நேரத்துல ஆண்டவர் உங்களோட கூட இருந்து துணை நின்று உங்களை ஏந்தி உங்களை அந்த நிந்தையின் பாதையை கடக்கும்படி செய்தார். அந்த நிந்தையின் பாதையை நீங்க கடக்கும்படி செய்ததுனாலதான் இன்றைக்கு ஒரு மகா ஆசீர்வாதம் உங்க மீது இருக்கு. என்னன்னா, உங்க வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய நன்மை உங்களை தொடருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்கலாம், அது எப்படி உங்க வாழ்க்கை மாத்திரம் ரொம்ப நன்மையா இருக்கு, இல்ல நன்மை தொடர்ந்துட்டே இருக்கேன்னு. அவங்களுக்கு தெரியாது, நீங்க கடந்து வந்த அந்த நிந்தையின் பாதையும் துன்பத்தின் பாதையும் அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்ம அது கடந்து வந்தனால, கர்த்தருக்காக நம்ம அந்த நிந்தையை சகிச்சு கொண்டதுனால நமக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம்? வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய நன்மை. அப்ப முதலாவது என்னது? நன்மை செய்யணும். தீமை செஞ்சாலும் நம்ம நன்மை செய்யணும். ரெண்டாவது, கர்த்தருக்காக நம் நிந்தைகளை நாம் சகித்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக நம் நிந்திக்கப்படும் போது நம் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய நன்மை. மூன்றாவதாக, செய்யப்பட்ட தீமையை நாம் மறக்கும் போது, மற்றவங்க நமக்கு செஞ்ச தீமையை நம்ம மறக்கும் போது நம் வாழ்நாள் முழுவதும் நன்மை தொடரும். நீங்க if you turn your Bible to Genesis 41 verse 51, ஆதியாகமம் 41:51 வசனத்தை இங்க வாசிச்சீங்கன்னா, 41st chapter 51st verse, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் 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 மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஆமென். யோசேப்புக்கு அவன் குடும்பத்தில் இருக்கவங்க பண்ண தீங்கு அநேகம். ஆனா அவன் யோசேப்பு என்ன சொல்றான்? என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் எல்லாத்தையும் அவங்க பண்ண தீங்கெல்லாம் நான் மறந்துட்டேன். இந்த தீங்கெல்லாம் நான் மறந்துட்டேன். மறக்கும்படி செய்தார். இந்த தீங்கெல்லாம் நான் மறக்கும்படி கர்த்தர் செய்தார். அதனால அவனுடைய மூத்த மகனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? மனாசே என்று பெயரிட்டான். நீங்க 52வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. தீங்க மறந்தனால ஆசீர்வாதம் என்னது? பழுகி பெருகும்படி. ஆமென். அல்லேலூயா. அந்த தீங்க மறக்காம இருந்தானா இந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை என்னது? இந்த பழுகி பெருகிற அந்த நன்மையை அவன் பெற்றிருக்க முடியாது. அல்லேலூயா. அவங்க குடும்பம் தான், அவங்க குடும்பம் பண்ணின அந்த தீங்க அவன் மறக்க செய்தார். அது மாம்சத்துல முடியாது. பிரதர், அவங்க கொஞ்ச நெஞ்சல்ல எனக்கு பண்ண காரியம் உங்களுக்கு தெரியாது. நான் அதனால நான் ரத்த கண்ணீர் வடிச்ச நாட்கள் பல, நான் தூங்காம இருந்த நாட்கள் பல, அவங்க என்ன படுத்தின கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது பிரதர். ஆமா, ஆனா அவங்க படுத்தின கஷ்டத்தை அவங்க பண்ண அந்த தீங்க மறக்க மாம்சத்தினால முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே பெரிய தீங்க பண்ணிட்டாங்க, என் மைண்ட்ல அது இருந்துட்டே இருக்கு, ஆனா
அதை நான் மறக்கணும். அல்லேலூயா. அவங்க பண்ண அந்த தீங்கை நான் மறக்கணும். அவங்க பண்ண அந்த தீமையை மறக்கும் பொழுதுதான் உங்க வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய நன்மை தொடரும். அல்லேலூயா. நேரம் இல்லை, எனக்கு இந்த காரியத்துக்காக ஒரு 2 வேதத்தில் ஒரு காரியங்களை உங்களால் சுட்டி காட்டிக்க முடியும். நீங்கள் 2 சாமுவேல் 13ஆவது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்தீங்கன்னா, இங்கே இந்த அப்சலோம், தாமார், அம்னோன் கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தாமாருடைய சகோதரன் தான் யாரு? அப்சலோம். அம்னானும் ஒரு சகோதரன் தான் தாமாருக்கு அம்னோனும் ஒரு சகோதரன் தான். இவங்களாம் தாவீதினுடைய பிள்ளைங்க. ஆனா அம்னோன் தாமார் சகோதரி, ஆனாலும் என்ன பண்ணிடுவான்? அவளை கற்பழிச்சிருவான். பெரிய தீங்கு, செய்யக்கூடாத ஒரு பெரிய தீங்கு. யாரு? அம்னோன் தாமாருக்கு பண்ணுவான். இப்ப இந்த 20வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். வாசிங்க. அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு. அவன் உன்னுடைய சகோதரன். இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டிலே தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். அப்போ அப்சலோன் தாமாரை பார்த்து சொல்றா, அப்படி அவன் சகோதரன், அவன் பண்ணின காரியத்தை உன் மனசுல வைக்காதே. அவன் பண்ண பெரிய தீங்கு தான், பெரிய தவறு, அது மன்னிக்க முடியாத தவறு, பெரிய பாவம். ஆனா சகோதரியை பார்த்து என்ன சொல்றான்? அவன் என்னதான் தவறு பண்ணியிருந்தாலும், பாவம் பண்ணியிருந்தாலும், அவனுடைய சகோதரன், அவன் பண்ணின காரியத்தை நீ மனசுல வைக்காதேன்னு சொல்றான். நீங்க 22வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இது சகோதரிட்ட அவன் சொன்ன காரியம் வேற, ஆனா அவன் அப்சலோன் பண்ற காரியத்தை பாருங்க. 22வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அப்சலோன் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரி ஆகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். சகோதரிட்ட சொன்ன காரியம் என்னது? மனசுல வைக்காது. அவன் பண்ண பாவம், அவன் பெரிய தப்பு, மனசுல வைக்காதன்னு சகோதரிட்ட சொல்லிட்டான். ஆனா நன்மையோ தீமையோ அவன்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறான். அவன்கிட்ட என்ன பண்றான்? அந்த பகையை வச்சிருக்கிறான். பகைத்தான். 32வது வசனத்தை வாசிங்க. 32வது வசனம். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனாதாப் ராஜகுமாரான வாலிபரை எல்லாம் கொண்டு போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். யார் செத்து போனா? அம்னோன் மாத்திரம். தாவீதினுடைய எல்லா குமாரர்களும் சாகல, அம்னோன் மாத்திரம் செத்து போனான். அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் எதுல இருந்தது? நெஞ்சில் இருந்தது. அல்லேலூயா. அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. அவன் இறந்துட்டான், அவன் பண்ணின பாவத்துக்கு இறந்துட்டான். சகோதரியை பார்த்து சொன்னா நீ மனசுல வைக்காதன்னு சொன்னா, ஆனா அவன் இருதயத்துல அந்த பகையை வச்சுட்டே இருந்தான். பகையை வச்சது மாத்திரம் இல்ல, அந்த பகை எங்க இருந்துச்சான்? சகோதரிட்ட மனசுல வைக்காதன்னு சொல்றான், ஆனா இவன் பகையை எங்க வச்சிருக்கிறான்? நெஞ்சில. சகோதரிட்ட மனசுல வைக்காத, ஆனா இவன் எங்க வச்சிருக்கிறான்? பகைய நெஞ்சில வச்சிருக்கிறான். ஒரு காரியத்தை காட்ட விரும்புறேன். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதுக்கு அவனுக்கு அப்சலோமுக்கு நடந்த காரியத்தை நீங்க வாசிங்க. ஆதலால்
யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்கள் எடுத்துக்கொண்டு அப்சலோம் என்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகள் அவன் அவன் எதுல குத்துனா? நெஞ்சிலே குத்துனா. ஆமென். அவன் பகை எங்க வச்சிருந்தான்? நெஞ்சில வச்சிருந்தான். சகோதரிய பார்த்து என்ன சொன்னா? மனசுல வைக்காதன்னா. ஆனா அவன் பகை எங்க வச்சிருந்தான்? நெஞ்சில வச்சிருந்தான். அவனுக்கு ஆண்டவர் எங்க பண்றாரு பாருங்க, சரி கட்டுறாரு பாருங்க. அவனை என்ன பண்றாரு? அந்த 3 வளையங்களை எடுத்துக்கொண்டு அவனை சாகல, அவன் வளையங்களை கொண்டு அவன் அப்படி உயிரோடு இருக்கும் பொழுது அவன் 3 வளையங்களை எடுத்து அவனை எங்க குத்துனாங்க? எங்க குத்துனாங்க? நெஞ்சில குத்துனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ நினைக்கலாம், அவன் பண்ணது தப்பு தானே, அம்னோன் பண்ணது தப்பு தானே, அவன் பண்ணது ஒரு பெரிய பாவம் தானே, சகோதரிக்கு பண்ணது ஒரு பெரிய பாவம், பெரிய தப்பு, அதற்குரிய தண்டனை அவன் பெற்றான், அவன் மரித்து போனான் அம்னோன், அது வேற. ஆனா அவன் பண்ணது சரியோ தவறோ ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு? நம்ம அதற்குரிய அந்த பகையையோ அந்த அவன் இப்படிப்பட்ட தீங்கு பண்ணிட்டான், நானும் அவனுக்கு தீங்கு பண்ணணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? தீங்கு பண்ணக்கூடாது. அந்த தீங்கையும் நம்முடைய இருதயத்தில் நெஞ்சில் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ கர்த்தர் நம்மகிட்ட பார்த்து கேட்கிற ஒரு காரியம், உங்க நெஞ்சில என்ன இருக்கு? அல்லேலூயா. உங்க நெஞ்சில என்ன இருக்கு? இன்னைக்கு உங்க நெஞ்சில யாரை குறித்தோ ஒரு கசப்போ, வெறுப்போ, பகையோ, கோபமோ, எரிச்சலோ அது இருந்துச்சுன்னா அது உங்க வாழ்க்கையில் அது நன்மையை கொண்டு வர முடியாது. ஆனா உங்க நெஞ்சில இருக்கக்கூடிய அந்த கசப்புக்கும், வெறுப்புக்கும், கோபத்திற்கும், பகைக்கும் அதுக்கு சரியான காரணம் உங்கள்கிட்ட இருக்கலாம். நீங்க செய்யலாம், பிரதர், நான் சும்மா கோவப்படல, நான் பைத்தியக்காரன் இல்லை, நான் பைத்தியக்காரி இல்லை, அவங்க பண்ணின காரியம் அப்படிப்பட்ட காரியம், அதனாலதான் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கசப்பு, வெறுப்பு, கோபம், சலிப்பு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க அப்படிப்பட்ட அந்த கசப்பு, வெறுப்பு, கோபத்தை, எரிச்சலை, அந்த காரியத்தை நீங்க நெஞ்சில வச்சுட்டு தேவனுடைய நன்மையை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய நன்மை உங்களை தொடரணும்னா நீங்க என்ன செய்யணும்? நன்மையை செய்யணும். நன்மையை செய்யணும். 3 காரியங்களை இப்ப திருப்பி சொல்லுங்க. அதான் 3. நன்மை செய்யணும். தீங்கு செய்தாலும் நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யணும். 2வது, தேவனுக்காக நிந்தைய நீங்க சகித்து கொள்ளணும். அல்லேலூயா. 3வது, தீமையை மறக்கிறவர்களாக இருக்கணும். திருப்பி சொல்றேன். 1, நன்மையை செய்கிறவனாய். 2வது, நிந்தையை சகிக்கிறவனாய். 3வது, தீமையை மறக்கிறவனாய். அல்லேலூயா. திருப்பி சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஏன்னா இந்த காரியம் நம்முடைய ஜீவியத்தில் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய நன்மை நம்ம தொடரணும்னா அது இது கர்த்தர் நமக்கு நிபந்தனையா கொடுத்திருக்க காரியம். இந்த 3 நிபந்தனையை நம்ம இது பண்ணாம எனக்கு தேவனுடைய நன்மையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. 1, நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். அவங்க தீமை செஞ்சாலும் நன்மை செய்யணும். 2வது, நிந்தையை, கர்த்தருக்காக நிந்தையை சகிக்கிறவர்களாக. 3வது, தீமையை மறக்கிறவர்களாக. அவங்க என்ன தீமை பண்ணியிருந்தாலும் அதை மறக்கணும். எப்படி மறப்பது? அவங்க பண்ண காரியம் அதை மறக்கக்கூடிய காரியம் இல்லை. நம்ம காண்பிச்சேனே, அந்த காரியம் அவன் பண்ணது, தாமாருக்கு பண்ண காரியம், அது பெரிய பாவம், அது பெரிய தவறு, அது மன்னிக்க முடியாத தவறு. அதற்குரிய தண்டனையை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஏன்பா அந்த பகையை நீ உன் நெஞ்சில வைக்கிற? அல்லேலூயா. அவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு நீ யாரு?
அவன் பண்ணின பாவத்துக்கு நியாயம் தீர்க்க கர்த்தராகிய நான் இருக்கிறேன். அவனை நியாயம் தீர்த்த நான். ஆனா நீ உன் சகோதரிட்ட சொன்ன காரியம் சரி, நீ உன் மனசுல வைக்காதன்னு சொன்ன. தாமாரை பார்த்து நீ உன் மனசுல வைக்காதன்னு சொல்லிட்டு, ஆனா உன் நெஞ்சில என்ன வச்சிருந்த? பகையை வச்சிருந்த. அல்லேலூயா. தாமாரை பார்த்து நீ என்ன சொன்னது உண்மைதான், சரியான ஆலோசனை. சகோதரி கொடுத்த ஆலோசனை சரி, சரியான ஆலோசனை கொடுத்தான். அவன் சகோதரமா நீ மௌனமாயிரு, யார்ட்டையும் பேசாத, இந்த காரியத்தை மனசுல வைக்காதன்னு சொன்னான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த தீங்கை, அந்த பகையை எங்க வச்சுட்டான்? நெஞ்சில வச்சுட்டான். அந்த நெஞ்சில வச்சதுனாலதான் அவன் மரணம் எங்க இருந்துச்சு? நெஞ்சில தான் குத்தி மரணம் வந்தது. கர்த்தர் எப்படி சரி கட்டுறாரு பாருங்க. ஒரு பெரிய பாடம் அது. நான் எத்தனையோ முறை இந்த வித வசனத்தை வாசிச்சிருக்கிறேன். ஆனா காலை வேளையில நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பிச்சாரு. நெஞ்சில பகை இருந்துச்சு. அப்ப அவனுடைய முடிவை நான் பார்க்கும்போது அவன் நெஞ்சில குத்தப்பட்டு தான் அவன் மறிக்கப்பட்டான். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை நான் காட்டுறேன், நேரம் இருந்துச்சுன்னா 2 நிமிஷத்துல. நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், புக் ஆஃப் ஜட்ஜஸ், 1st சாப்டர், 1ஆம் அதிகாரம், 6, 7, 6ஆம் வசனம், 7ஆவது வசனம். இங்க அதோனி பேசேக்குங்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். 6வது வசனத்தை வாசிங்க. அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெரு விரல்களை தரித்து போட்டார்கள். அவன் கை காலில் இருந்த அந்த பெரு விரலை வெட்டி போட்டாங்களாம். 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அதோனி பேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாக என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். திரும்ப வாசிங்க. நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். ஆமென். நான் எப்படி செய்தேனோ அப்படியே செய்து தேவன் எனக்கு சரி கட்டினார். அவன் வருதுல அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவனை பிடிச்சி என்ன பண்ணாங்க? அதோனி பேசைக்கு அவனுடைய இந்த விரலை, பெரு விரலையும், கையிலுடைய பெரு விரலையும் கால் பெரு விரலையும் அவனை துண்டிச்சுட்டாங்க, இதை வெட்டிட்டாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கானா, 70 ராஜாக்கள், அவனுக்கு விரோதமாக எழும்பின பேசின 70 ராஜாக்களுடைய இந்த பெரு விரல், கை பெரு விரலையும் கால் பெருவிரலையும் வெட்டி என்ன பண்ணியிருக்கானா, மேஜையின் கீழே உட்கார வச்சு மேஜையில் இருந்து விழக்கூடிய அந்த அந்த விழுந்து போகிறத பொறுக்கி திங்கும்படி வச்சிருக்கிறான் அவன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கும் என்ன பண்ணாரு? சரி கட்டுறதுக்கு. அவன் என்ன பண்ணினானோ அப்படியே அவனும் அவனுடைய வாழ்க்கையிலும். அல்லேலூயா. அப்போ தீங்க நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு செய்யப்பட்ட தீமைய மறக்கணும். நமக்கு செய்யப்பட்ட தீமைய மறக்கணும். நமக்கு அவங்க பண்ணது தீமை தான், அவங்க பண்ணது மன்னிக்க முடியாத காரியம்தான், அவங்க பண்ணது ஒரு பாவ செயல் தான். அதுக்கு அது சரினே சொல்லல, அவங்க உங்களுக்கு விளைவிச்சது தீமை தான். ஆனா அதுக்கு நியாயம் விசாரிக்கிறது நம்ம கையில இல்லை. நம்ம அந்த தீங்கை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அவங்க நமக்கு விளைவித்த தீங்க நமக்கு மன்னித்தாதான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும்? ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மை தொடரும். அல்லேலூயா. யோசேப்பு அதை செஞ்சனாலதான் அவனுக்கு நன்மை வந்துச்சு. நம்ம உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்த வசனத்துல யோசேப்பு அவங்க குடும்பம் பண்ணின அந்த தீங்கெல்லாம் அவன் மன்னிச்சதுனாலதான் என்னாச்சு? நன்மை வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு, ஒரு பெரிய வாக்குத்தத்தம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியல. இது நம்ம இது இன்றைக்கோ இந்த 2024 கூடிய வசனம் இல்லை. இது உங்களுடைய ஆயுசு நாட்கள் என்னன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும்.
ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்ன வாசனம்? அதை வாசிங்க, திருப்பி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்போ சங்கீதம் 23:6. சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை என்னை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை என்னை தொடரும். இந்த வருஷத்துக்கு மாத்திரம், இந்த மாசத்துக்கு மாத்திரம், இந்த வாரத்துக்கு மாத்திரம் இல்லை, உங்க வாழ்நாள் முழுவதுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் நன்மை உன்னை தொடரும். அல்லேலூயா. அப்போ வெறும் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிச்சு அதை அறிக்கை செய்து ஜெபிக்கிறதுனால வரப்போறது இல்லை. இந்த வாக்கு தத்தத்தோட கூட கொடுத்த ஆண்டவர் கொடுத்த நிபந்தனை கொடுத்திருக்காரு. அந்த 3 நிபந்தனை நம்ம இன்னைக்கு தியானிச்சோம். அதை நீங்க பின்பற்ற பொழுது இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த வாக்கு தத்தத்தையும் நீங்க உங்களால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க நன்மை செய்கிறவர்களாக, தீமை செய்தாலும் நன்மை செய்கிறவர்களாக, கர்த்தருக்காக அவருடைய நிந்தையை நம்ம சகிக்கிறவர்களாக, 3வது நமக்கு தீங்கு செய்தவர்களின் அந்த தீங்கை நம்ம மன்னிக்கிறவர்களாக, நமக்கு செய்த அந்த தீமையை மன்னிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம் கர்த்தருடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம நன்மையை நம்மளால என்ன தொடரும், ருசிக்க முடியும், அது தொடரும். ஆமென். எல்லாம் எழுப்பி நிக்கலாம், ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. அன்பு பிள்ளைகளை ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்கு கர்த்தர் இந்த நாளிலே நீர் அழைத்து வந்ததற்கு ஒரு விசேஷித்த சித்தம் நோக்கம் உண்டு. இந்த நாளிலே ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு அந்த வார்த்தைகளுக்காக, நீர் கொடுத்த அந்த ஆலோசனைகளுக்காக, நீர் சுட்டி காண்பித்த ஆண்டவரே அந்த காரியங்களுக்காக, நீர் உணர்த்தின அந்த காரியங்களுக்காக உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்பா. தேவன், நீங்க விரும்புறீங்க எங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மை எங்களை தொடரணும்னு கர்த்தர் நீங்க வாஞ்சிக்கிறபடினால, அது உங்களுடைய சித்தமா இருக்கிறபடினால கர்த்தர் ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே துல்லியமாய் நீர் எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நன்மை செய்கிறவர்களாக எங்களை கர்த்தர் நீங்க வணைந்தருள்வீராக. நன்மை செய்கிறவர்களாக கர்த்தர் எங்களை வணைந்தருள்வீராக. எங்களுக்கு அநேகர் தீங்கு விளைவித்தாலும் நாங்கள் அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக எங்களை நீங்க வணைந்தருளுங்கப்பா. ஸ்தோத்திரம். நிந்தையை சகிக்கிறவர்களாக எங்களை வணைந்தருளுங்க. நிந்தையை சகிக்கிறவர்களாக, தீமையை மறக்கிறவர்களாக எங்களை வணைந்தருளுங்க ஆவியானவரே. மற்றவங்க எங்களுக்கு செய்த அந்த தீமையை நாங்க மறக்கணும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில எங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டீங்க, உங்க நெஞ்சில என்ன இருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உணர்த்தினீங்க. தயவு செய்து யாரும் மாம்சத்தின் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். என் ஜெபத்தை நீங்க கேட்க வேண்டாம். கர்த்தரோடு கூட நீங்க பேசுங்க, இடைப்படுங்க. இது ஜெபத்தின் வேலை. இது தேவனோடு கூட பேசுகிற ஒரு வேலை. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிற ஒரு வேலை. இது தயவு செய்து இந்த வேலை இது யாரும் அசட்டை பண்ணாதீங்க. மாம்சத்தின் கண்களை மூடி நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மாத்திரம் திறக்கப்பட்டு தேவனோடு கூட இடைப்படுகிற ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்க கேட்டது போல ஆண்டவரே உங்க நெஞ்சில என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. அப்சலோமின் நெஞ்சில இருந்த காரியத்தை கர்த்தர் நீங்க சுட்டி காண்பிச்சீங்க. நீங்க உங்க நெஞ்சில என்ன இருக்குன்னு கேட்டார்.
இன்னைக்கு நம்ம நெஞ்சில பகையோ கசப்போ வெறுப்போ தீங்கு விளைவிக்கும் ஒரு எண்ணங்களோ எரிச்சலோ பிரிவினையின் ஆவியோ இருக்குமானா ஆண்டவரே, தேவனுடைய நன்மை எங்களை தொடர முடியாது. தேவனுடைய நன்மை எங்களை தொடரணும்னா ஆண்டவரே, நீங்க சொன்ன இந்த 3 காரியங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பற்றிக்குள்ள அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தயவு தேவன் நீங்க தருவீராக. நன்மை செய்கிற பாத்திரமா எங்களை வணைந்தருளுங்கப்பா. நிந்தியை சகிக்கிற பாத்திரங்களாக எங்களை வணைந்தருளுங்கப்பா. தீமையை மறக்கிற பாத்திரர்களாக எங்களை வணைந்தருளுங்க. தீமையை மறக்கணும்பா, தீமையை மறக்கணும். அது மாம்சத்தினால எங்களுக்கு முடியாது ஆண்டவரே. ஆனா நீங்க எங்களுக்கு துணை நிற்கும் பொழுது அந்த தீமையை மறக்க செய்வீங்க. யோசேப்புக்கு ஆண்டவரே இந்த தீமையை மறக்கும்படி செய்தீங்க. அதே போல ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான அந்த தீமைகள் எல்லாம் நாங்க மறக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியாய் செய்கிறமைக்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் இதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் அதற்குரிய கிருபை தயவை எங்கள் மீது வைப்பீராக. எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகிதமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.